மிகப்பெரிய அறிவாளி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. சகோதரர்களே, புள்ள பிறந்த உடனே வாப்பாயார் ஒரு மிகப்பெரிய ஆலிமுக்கு ஹிதமத் செய்தவர், உம்மாயார் மிகப்பெரிய முஃப்தியாவுக்கு ஹிதமத் செய்தவர். பிறந்த குழந்தையை தாய் ஹைரா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி 2 வருஷம் தான் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிறதுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க ஹஸனுல் பஸரிய அமீருல் மூமினீன். உமரே ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய குழந்தைக்காக நீங்க துஆ செய்யுங்க. நல்லவர்களுடைய துஆ முக்கியம். நல்லவர்களுடைய, ஆலிம்களுடைய, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மக்களுடைய துஆ உங்களுடைய குழந்தைகளுக்கு முக்கியம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு புள்ளைய கையில தூக்கி செய்த துஆ, அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் ஃபக்கிஹு ஃபித்தீன் வ ஹப்பிபுஹு இலன் நாஸ். 2 துஆ செய்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. முதலாவது துஆ, யா அல்லாஹ் இவரை மார்க்க விளக்கமுள்ள ஒரு ஆலிமாக ஆக்குவாயாக, மார்க்க விளக்கமுள்ளவராக இவரை ஆக்குவாயாக. 2வது துஆ, மக்களுக்கு இவரை விருப்பமானவராக நீ மாற்றுவாயாக. சகோதரர்களே, எந்த அளவுக்கு பெரிய ஆலிமாக மாறினார் என்றால், எந்த அளவுக்கு பெரிய ஆளாக மாறினார் என்றால், பஸ்ராவில் அவரை விட பெரிய ஆலிம் கிடையாது. 1,00,000 ஹதீஸை பாடமாக்கினால் அவருக்கு பெயர் ஹாஃபில். இப்ப நாங்க ஹாஃபில்ங்கிற குர்ஆனை பாடமாக்கினாங்களுக்கு மட்டும்தானே. 1,00,000 ஹதீஸை பாடமாக்கினால் அவருக்கு பெயர் ஹாஃபில். 3,00,000 ஹதீஸை பாடமாக்கினால் அவருக்கு பெயர் ஹுஜ்ஜத். இமாம் ஹஸனுல் பஸரி 3,00,000 ஹதீஸ்களை பாடமாக்கினார். யார் துஆ? யார் துஆ? உலக சாம்ராஜ்யத்தை இஸ்லாமாக தன்னுடைய காலடியில் கொண்டு வந்து கொட்டிய மிகப்பெரிய உம்மத்துடைய ஆலிம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய துஆ.